இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகனே, அருமை மகளே, உங்கள் செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் வீடுகளிலே இந்த சத்தம் ஒலித்துக் கொண்டிருக்கிறதா? உங்கள் இல்லங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த வார்த்தையை உள்வாங்க இந்த காலையிலே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் உள்ளங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் உள்ளம், உங்கள் இல்லம், உங்களுடைய நன்மையான வாழ்வு, உங்கள் பிள்ளைகள் வாழ்வு, உங்கள் வருங்கால வாழ்வு சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த நாளிலே. இந்த நாள் உங்களுக்கு இன்ப நாளாய், இனிய நாளாய் அமைந்தருள ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஹாப்பி 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 மார்னிங். ஹாப்பியா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒற்றுமையே வலிமை என்று சொல்வார்கள். ஒற்றுமையா இருக்க பழகுங்கள். கணவன் மனைவியா இருக்கக்கூடிய நீங்கள் 1000 கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, அதை களைந்து விட்டு ஒரு மனதை பயிற்றுவித்துக் கொள்ளுங்கள். ஒரே வீட்டில் இருக்கிறீர்களா? தாய் தகப்பன், பிள்ளைகள், உடன் பிறந்தோர் 4 பேர் 5 பேர் 6 பேர் 6 கருத்துக்கள் கொண்டு விகற்பமாய் வித்தியாசமாய் எப்போ கருத்து வேறுபாடுகளோடு பிரிவினைவாதத்தோடு இருக்காதீர்கள். அது ஒரு பெரிய ஆரோக்கியத்தையும் நன்மையும் ஏற்படுத்தாது. ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம். டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சபையில் இருக்கிறீர்களா? ஒற்றுமையாயிருங்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்களா? ஒற்றுமையாயிருங்கள். ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஒரு டீம் ஒர்க் பண்ணணுமா? ஒற்றுமையாயிருங்கள். அவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணும்? அவன் ஒழுங்கா, இவன் ஒழுங்கா, அவன் சொல்றதெல்லாம் தப்பு தப்பா சொல்றான், அதை எப்படி நான் ஃபாலோ பண்ண முடியும்? இல்லை இல்லை இல்லை. நல்ல கவனிங்க. உங்கள் குடும்பமே ஆனாலும், சபையே ஆனாலும், சங்கமே ஆனாலும், பிஸ்னஸே ஆனாலும், டீம் ஒர்க்கா, ஆஃபீஸே ஆனாலும், நீங்கள் ஒற்றுமையா இருந்தால்தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு போக முடியும். அடுத்த கட்ட அபார வளர்ச்சி அடைய வேண்டுமேயானால் உங்களை சார்ந்தவர்களோடு நல்ல ஒரு புரிதலோடு ஒற்றுமையோடு இருங்கள். ஒருவர் நல்ல ஒரு கருத்தை சொல்லுகிறாரா, அதை செவி கொடுத்து கேட்கின்ற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நான் தான் வயசுல பெரியவன், நீ சின்னவன், நீ சொல்றதை நான் கேட்கணுமா? அந்த ஈகோ, அது கிளாஷ் ஆக இடம் கொடுக்காதீங்க. அந்த பிரிவினைவாதம் வேண்டாம். நீங்கள் கட்ட முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே பாபேல் என்னும் கோபுரத்தை கட்டும் பொழுது மக்களுக்குள் ஒரு மனம் இருந்ததாம். ஒரே மனம், ஒரே சிந்தை, ஒரே கனெக்ஷன்ல இருந்தாங்களாம். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை சொன்னான்னா கேள்வி கேட்கறதில்ல. ஓகே, நான் அதை செய்கிறேன். என்னப்பா செய்யணும்? பில்டிங்க்கு அந்த செங்கல் எடுத்துகிட்டு வரணுமா? நான் அந்த செங்கல் எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா மணல் குறைஞ்சிருச்சா, சிமெண்ட் குறைஞ்சிருச்சா? நான் அதை எடுத்துகிட்டு வரேன். என்னப்பா அந்த ஏணி வேணுமா? நான் கொண்டு வரேன். ஒரே மனம், ஒரே இருதயம், ஒற்றுமை, டீமா, யூனிட்டியா அந்த டீம் ஒர்க் இருந்துச்சு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவங்க சொல்றாங்களாம், நாங்கள் ஒரு மனதோடு இந்த காரியத்தை செய்கிறோம், எங்கள் வேலை தடைப்படாது. பார்த்தீங்களா? கடைசியில் கடவுளே வந்து கர்த்தரே இறங்கி இந்த நோக்கம் தப்புன்னு அவர் வந்து தான் தடுத்தார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாராலையும் தடுத்திருக்க முடியாது. அவங்க ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. உங்கள் சபை கட்டப்பட வேண்டுமா? உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டுமா? உங்கள் வீடு கட்டப்பட வேண்டுமா? உங்கள் தொழில் கட்டப்பட வேண்டுமா? ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பிசாசு தோத்து போயிடுவான். பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான். கட்ட வேண்டிய விஷயங்கள் கட்டப்படும். இந்த 2026ஆம் வருஷத்துல ஒரு அழகான துவக்கத்தை துவக்குங்க. எப்படின்னா, ஒற்றுமையோடு எதிரிகள் சிதறி போவார்கள். வெற்றிகரமான இலக்கை நீங்கள் அடைவீர்கள். ஒரு முறை ஏறக்குறைய 60, 70, 80 புறாக்கள் இறை தேடி திரியும் பொழுது ஒரு வேடன் நயவஞ்சகமாய் கண்ணி வைப்பது போல் ஒரு பெரிய வலையை விரித்து இருந்தான். ஏறக்குறைய 60, 70 புறாக்கள் இதை அறியாமல் வேடன் வைத்த அந்த கண்ணியில், அந்த வலையில் சிக்கி கொண்டார்கள். 60, 70 புறா வலையில போய் சிக்கிச்சு. அது ஒவ்வொன்றா வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுது. ஒரு புறாவால கூட வெளியே வரவே முடியல. அவ்வளவு எஃபர்ட் எடுக்குதுங்க, முடியல. இப்ப எல்லா புறாக்களும் ஒன் மைண்ட், ஒரே மனதுக்குள்ள வந்துச்சான். இப்ப அந்த புறாக்கள் எல்லாம் ஒற்றுமையாயிட்டு பேசுதான். இங்க இருக்கக்கூடியவங்க
பெஸ்டான ஐடியா நீங்கள் கொடுங்க. அதற்கு நாங்கள் எல்லாருமே ஒபே பண்ணுறோம். நம்ம 60-70 பேரும் நம்ம காக்கப்படணும், நம்ம எஸ்கேப் ஆகணும். உடனே ஒரு குறிப்பிட்ட சில புறாக்கள் தலைமைத்துவத்தை எடுத்துக்கிச்சிங்களா. நான் சொல்லக்கூடிய ஆலோசனை நீங்கள் கேட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 70 பேரும் தப்பிச்சிடலாம். மற்ற புறாக்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், அதை நாங்கள் ஒபே பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிச்சிங்களா. உடனே தலைமைத்துவ பொறுப்பு எடுத்ததான புறாக்கள் சொன்னதாம், எல்லாரும் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க, யாரும் பதட்டப்படாதீங்க, யாரும் சிறகு விரிக்காதீங்க, யாரும் கை காலை போட்டுக்கிட்டு அசைச்சிக்கிட்டு இருக்காதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. எல்லா புறாக்களும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சான். அதன் பிறகு தலைமைத்துவத்தில் இருந்ததான புறாக்கள் சொன்னதாம், இப்போ ஒரே நேரத்தில் அட் அ டைமில் எல்லாரும் அவரவர்களுடைய விங்ஸை சிறகுகளை விரித்து உயர வேகமாய் வீரியத்தோடு பறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த தலைமைத்துவ புறா சொன்ன உடனே 70 புறாக்களும் அந்த அட் அ டைமில் அப்படியே விங்ஸை விரித்து பறக்க ஆரம்பிச்சதுங்களா. என்ன பெரிய அற்புதம், பெரிய வலைதான். 70 புறாக்கள் ஒருமனப்பட்டு ஒரே நேரத்தில் பறக்க ஆரம்பித்த உடனே வலையோடு சேர்ந்து அப்படியே 70 புறாக்களும் பறந்து வேறொரு இடம் சென்று அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டதாம். ஆமன்பானவர்களே, ஒற்றுமையே வலிமை. அப்பா சொல்றாங்க பாருங்க, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டுமா. ஒன்னஸ்க்குள்ள வாங்க, ஒரு மனதுக்குள்ள வாங்க, ஒற்றுமைக்குள்ள வாங்க. ஆச்சரியப்படுவீங்க. இந்த வருஷத்துல கட்ட வேண்டியதை கட்டுவீங்க, நாட்ட வேண்டியதை நாட்டுவீங்க, இடிக்க வேண்டியதை இடிப்பீங்க, செய்ய வேண்டியதை செய்வீங்க. முழுசா டீம் ஒர்க்கை பெஸ்டா பண்ணுங்க. 100% சக்சஸ் உங்களுக்கு உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே. பிசாசானவன் பிரிவினைகளை கொண்டு வருவான், இடம் கொடாதீர்கள். குடும்பத்தில் ஐக்கியத்தில் இணைப்பில் ஒரு நல்ல கருத்தை சொல்றாங்களா, ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈகோவை கொண்டு வராதீங்க, அகந்தையை கொண்டு வராதீங்க, மேட்டுமையை கொண்டு வராதீங்க, பெருமையை கொண்டு வராதீங்க, பொறாமையை கொண்டு வராதீங்க. தாழ்மையான சிந்தையோடு தலைமைத்துவத்திற்கு அடிபணியுங்கள். அற்புதமான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கு உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இனி வருகிற நாட்கள்ல ஆச்சரியமான ஒற்றுமை ஒருமனதோடு அபாரமான வளர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் உண்டாக வேண்டுமென ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களை மனதார பிளஸ் பண்றேன், வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்றேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளை ரூபன் சாமுவேல், அது போலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வி சேதுபதி, சிஸ்டர் எஸ் நைமா எஸ்தர் தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா. பரலோக தகப்பனே, ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்களுடைய உறவுகளிலே, குடும்பங்களிலே, ஐக்கியத்திலே ஒற்றுமையை தருவீராக. ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய பிசாசின் தந்திரங்களுக்கு உடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க உதவி செய்து எல்லா வகையான தந்திரத்திலிருந்து உடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு வெளியே வர நீர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய வல்ல நல்ல சிநேக பிரிய நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்தி நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நேச சிநேக பிரிய பாசமான கரங்கள் உடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கட்டும். ஒற்றுமையாகி ஒருமனப்பட்டு ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் காணப்பட்டு பூர்ண கிருபைகளை பெற்று நிறைந்த ஜெயத்தை உடைய பிள்ளைகள் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. நல்ல பெஸ்டான ஒரு டீம் ஒர்க் பண்ண, தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிதலோடு காரியத்தை நடைமுறைப்படுத்த, ஒரு நல்ல கருத்தை ஒருவர் குடும்ப வாழ்விலே உறவுகள் மத்தியில் சொல்லும் பொழுது அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை நீருமுடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற முடிய பிள்ளைகளை தேவனே உடைய வார்த்தையை முன்னிட்டு மனதார வாழ்த்தி நாங்கள் தாமே ஆசீர்வதிக்கிறோம்.
ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான ஆண்டுகள், இந்த நாட்களில் வேண்டிய விசேஷமான ஆசீர்கள் சம்பூர்ணமான ரகத்தில் நீருடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.